லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். சமீப நாட்கள்ல உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தின மாநிலமா உத்தரகாண்ட் மாறி இருக்கு. இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அப்புறம் அதை ஆதரிச்சு பேசுறது அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களை குறி வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு. அதுவும் பிஜேபிக்கே உண்டான ஸ்டைல தான். உத்தரகாண்ட் மாநிலம் பன்பூல்புரா அப்படிங்கிற பகுதியில மதராசா, அதாவது மசூதி ஒன்று செயல்பட்டு வந்திருக்குது. அந்த மசூதி தான் சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனாங்க. அதை எதிர்த்து மதராசாவை இடிக்கக்கூடாது அப்படின்னு பொதுநல வழக்கம் தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு. என்னங்க, இந்த ஸ்கிரிப்ட் எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லையா? ஆமா, அதே ராமந்தே ஸ்கிரிப்ட் தான், அதே ஞானவாபி ஸ்கிரிப்ட் தான். ஆனா இந்த விவகாரத்துல மசூதிக்கு அடியில கோயில் இருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கல. அது அரசு நிலத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சின்ன சாமி சிலை எடுத்துட்டு போய் வச்சு கூட ஏதாவது கலவரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நல்ல வேளை அதெல்லாம் நடக்கல போல. இந்த கேஸோட விசாரணை கடந்த வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதுல இந்த கேஸை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சு அப்படின்னு பன்பூல்புராவோட நகராட்சி ஊழியர்கள் போலீஸ்காரங்களையும் கூட கூட்டிட்டு வந்து மதராசாவை இடிக்க முற்பட்டதா சொல்லப்படுது. மேலும் அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடம் மற்றும் வீடுகளோட சேர்த்து அதுவும் சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதை இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதனால போலீஸ்க்கும் மக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அங்க கற்களை கொண்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் பெருசாகவும் அங்க வன்முறை வெடிச்சிருக்குது. இந்த வன்முறையில 4 பேர் உயிரிழந்ததாகவும் 250 பேர் காயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த பகுதியில ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. மேலும் கரண்டையும் கட் பண்றாங்க. இந்த நிலையில தான் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாயி கலவரத்துல யார் ஈடுபட்டாலும் அவங்கள கண்டாலே சுற்றணும் அப்படின்ற உத்தரவை போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட உத்தரவு உத்தரகாண்ட் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதாவது நீதிமன்றத்தில் அந்த கேஸ் முடியவே கிடையாது. அது அரசு நிலத்துல தான் கட்டப்பட்டிருக்கு, சட்டவிரோதமா தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மசூதி எதுக்கு இடிக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட வாதமாவே இருக்குது. இப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இடிக்கும் போது மக்கள் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதனாலதான் வந்து கேட்டிருக்காங்க, போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல தடியடி நடத்தி அதை ஒரு வன்முறையா மாத்திருக்காங்க. பொதுவா பொதுமக்கள் மேல தடியடி நடத்தினாவோ இல்ல ஏதாவது ஒரு வன்முறை செலுத்த நினைச்சாவோ அவங்க திருப்பி அடிக்கிறது தான் வழக்கம். அவங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா இதையுமே பாஜகவுடைய சங்கிகள் பாத்தீங்களா, முஸ்லிம்கள் எவ்வளவு கலவரம் பண்றாங்க பாத்தீங்களா, போலீஸ்காரங்க எல்லாம் தாக்கி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பிரச்சனையை வச்சு அங்க ஒரு வன்முறையை உண்டாக்கி இஸ்லாமிய வெறுப்பை பரப்புறதுக்கு பாஜக சங்கிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. மேலும் இஸ்லாமிய வெறுப்பை காட்டுறதுக்காக மசூதி இடிக்கிறதா சொல்லி பக்கத்தில் இருக்கிற வீடுகளையும் பள்ளிக்கூடத்தையும் இடிக்க ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதுனே தெரியல. இப்படி தேவையில்லாத ஒரு நடவடிக்கையை வச்சு ஒரு வன்முறையை உண்டாக்கி இப்போ அவங்கள பார்த்தாவே சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுருக்கு. ஆக மொத்தம் இந்தியாவில் ஒரு அமைதி இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதியில் அமைதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாவே இருக்கு. அதுக்கு முதலமைச்சருமே துணை போயிருக்காரு. நியாயமா பார்த்தா நீதிமன்றத்திலே ஒன்று தீர்ப்பு வரலையே, எதுக்கு அதுக்குள்ள இப்படி ட்ரை பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். முதல்ல இந்த கேள்வி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். மேலும் காவல்துறை இந்த கேள்வி கேட்காம அவங்களும் கூட ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட அரசோட துணையால தான் இந்த வன்முறை சம்பவமே நடந்திருக்குது. இவங்க பண்ற அராஜகத்தெல்லாம் பார்க்காத சங்கிகள் இஸ்லாமியர்களை மட்டும் கை காட்டுறதையே நோக்கமா கொண்டிருக்கிறாங்க. அமைதியா இருக்கிற இஸ்லாமிய மக்களை சீண்டணும், அவங்களுடைய உணர்வுகளை தூண்டணும், அவங்க எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டா இல்ல போராட்டம் பண்ணா பாத்தீங்களா கலவரத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுக்காக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில எவ்வளவோ அக்கிரமங்களை பார்த்துட்டோம், எவ்வளவோ கலவரங்களை பார்த்துட்டோம். திரும்பவும் பாஜக வந்தா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடா மாறும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் மக்களோட அமைதியை விரும்ப மாட்டாங்க. என்ன பண்றது, மத வெறுப்பு அவங்க கண்ணை மறைக்குது. மதம் மனிதனை மிருகமாக்கும்னு பெரியார் சும்மாவா சொன்னாரு? லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை அரங்கு எண் 96.